இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 33, கொல்லாமை. குறள் எண் 327. தன்னுயிர் நீப்பினும் செய்யக்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை. வினை என்றால் செயல் அல்லது தொழில். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஏன்னா இவ்வளோ சொல்லிட்டு வந்துருக்கீங்கள, அதனால் தெரியும். அதனால் தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை. அடுத்தவனுடைய உயிரை கொள்ள வேண்டாம். தன்னுயிர் போனாலும், அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தன்னுயிர் உடம்பின் நீக்கி போகுமாயினும் தான் பிரிதோர் இன்னுயிரை அதன் உடம்பின் நீக்கும் தொழிலை செய்யற்க என்கிறார். ஒருவன் தன்னுடைய உயிர் போகுமாயினும் தான் பிரிதோர் இன்னுயிரை அதன் உடம்பினின்றும் நீக்கும் தொழிலினை செய்யாதிருக்க. தன்னுயிர் போனா கூட பிற உயிரை நீ காக்க வேண்டும். அதைத்தான் அவர் அவ்வளோ அற்புதமாக வலியுறுத்துகிறார். தன்னுயிர் போனால் கூட பிற உயிரை நீ காக்க வேண்டும், அவன் அந்த உயிரை எடுத்து விடாத அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய, அதாவது என்ன, ஏன் தொழில் இந்த இடத்துல சொல்கிறாருன்னா பரிமையாளர், அதாவது கூலிப்படைன்னு இருக்குல்ல, இப்போ அவன் என்ன தன்னுடைய உயிர் போகக்கூடிய நிலையில் இருந்தால் கூட அவன் என்னன்னா வேறு ஒரு அந்த உயிரையும் போகாமல் இருக்க செய்யாமல் நீக்குமாறு செய்யாதிருக்க என்கிறார். காரணம், செய்யாத தொழிலை நீக்கும் தொழிலை செய்யற்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ கூலிப்படை இருக்குல்ல, அது தொழில் தானே, இது வினைன்னா செயல் தான். கூலிப்படை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ரூபாயை கொடுத்து நீங்கள் செஞ்சுருங்க அப்படின்னு. இப்போ அதான் நடக்குது செய்தித்தாளில். இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உணர்த்தியுள்ளார் என்றால் நாம் ரொம்ப, அதாவது நாம் மிக மிக கவனிக்க வேண்டுங்க. இப்போ காமத்துப்பாலிலே அவர் அனுபவித்த இன்பங்களை சொல்லி வருகிறார். அதை கல்லூரி மாணவர்கள் நிச்சயமாகவே படிக்கலாம், அதில் மாற்றமே கிடையாது. கண்ணதாசன் அதான் சொல்கிறாரு. கவிஞர் கண்ணதாசன் காமத்துப்பாலுக்கு மட்டும்தான் அவர் உரை எழுதியிருக்கிறார். அறத்துப்பாலுக்கு எழுதலை, பொருட்பாலுக்கு எழுதலை, எனக்கு நேரம் கிடைக்கலைன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் பாட்டு தானே அவர் காசு, அதனால் அவர் அப்படி சொல்கிறாரு. அதனால் மாணவ செல்வங்கள் எல்லா முப்பாடுகளையும் பார்க்க வேண்டும். ஏன்னா ஔவையார் தான் இதற்கு வழிவகுத்துள்ளார். ஔவையார் தான் இதை தாராளமாக இல்லைன்னா அரங்கேற்றுவதற்கு இங்கே ரொம்ப மதுரையில் தான் அரங்கேறி. அதான் மதுரை மாநகரம் ஒரு சிறப்பு பெற்ற நகரம், இங்கு தான் அரங்கேறியது. அப்போ ஔவையார் முதுமை கிழவி, அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா இதை தாராளமாக வெளியிடலாமுங்க, இது மக்களுக்கு அறிவுரை தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மாணவ செல்வங்களே, தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள். நீங்கள் அப்படி பொழிப்புரையுடன் படித்தால் நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய மனமாற்றம் இளமையிலேயே ஏற்படும். அதனால் இளமையில் கல் என்கிறார்கள். இளமையில் கல், சின்ன வயசில் நீ என்ன நினைக்கிறையோ அதுதான் உன்னுடைய முதியோர் வரையும் உனக்கு இருக்கும். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாதுங்க. அதனால தான் நான் தினந்தோறும் மாணவ செல்வங்களுக்காக தான் இதை சொல்லி வருகிறேன். நான் என்னுடைய வயதுக்காரர்களுக்கோ மற்றவர்களுக்கோ நான் சொல்ல வரல. ஆனால் அவங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு தான் அனுப்புகிறேன், ஆனால் யூடியூப்புக்கு தான் அனுப்புகிறேன். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய மகனையோ அல்லது பேரனையோ கொடுத்து இதன்படி நட, இதை கேடு முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாகும், வசந்த காலமாகும். இலையுதிர் காலமே உங்கள் வாழ்க்கையில் வராது, இலையுதிர் காலம் இருக்கும், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இலையுதிர் காலம் வராது. அப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கையை.
நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம். நன்றி. நாளை மீண்டும் பார்ப்போம்.